ஆட்சி செய்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இரக்கத்தின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் பேரில் அன்பு கூர்ந்தவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆமாண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மேன்மை உள்ளவர். ஆண்டவரே, எங்கள் மேல் சிந்தையாய் இருக்கின்ற ஆண்டவர் அப்பா நீர். ஆகவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நீர் தாமே எங்களோடு கூட இரும் அப்பா, எங்களோடு கூட இரும் அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுதும் உம்மை நாங்கள் துதிக்க, உம்மை நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலும் உம்மையே நோக்கி பார்க்க நீர் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான பரிசுத்த வாக்கியமாகிய பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 23 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே மிக அழகாக ஒரு காரியத்தை இந்த சீடன் யோவான் அழகாக எழுதியிருக்கின்றார். 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு ஒவ்வொரு முறையும் சமாதானம் தருகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்ற வார்த்தை பல முறை வேதாகமத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சமயம் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படவிலே அவர்கள் கடலிலே சென்று கொண்டிருக்கின்றார். மிகுந்த பயங்கரமான புயல் வந்த பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலும் இயேசுவானவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார். என்ன காரியம் அவர் சொல்லுகின்றார் என்றால், ஏன் இதை சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது, யூதர்களுக்கு பயந்து இந்த சீடர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு அவர்கள் ஒரு அறையிலே இருந்தார்கள். யூதர்களுக்கு பயந்து. இன்றைக்கு நம் அநேகருக்கு பயந்து கொண்டு இருக்கின்றோம். அநேகருக்கு பயந்து கொண்டிருக்கின்றோம். நாம் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால், இயேசு கிறிஸ்துவின் சீடராய் நாம் இருக்கும் பொழுது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் பயப்படுகின்றோம் என்றால் அது காரணம் என்ன? நாம் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடையே ஏதோ தவறு இருக்கின்றது. ஆகவேதான் நாம் பயப்படுகின்றோம். சிறு வயதிலே நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது எங்க அப்பா வந்துட்டாங்கன்னா நாங்க ஓடி போய் கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்குவோம். எங்களுக்குள்ள இருந்த அந்த அறிவு அப்பொழுது என்னன்னா, அப்பா நம்ம செய்த தவறை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளை அடிப்பாங்க என்கின்ற பயம். அவங்க அப்பதான் ஆபீஸ்ல வந்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கதவுக்கு பின்னாடி நாங்க ஒளிந்து இருப்பதினால எங்க அப்பாவுடைய மனதில் என்ன தோணும்னா, ஏதோ அவன் தவறு செய்திருக்கிறான், அதனாலதான் என்ன பண்றான், நம்மளை சந்தோஷமா வரவேற்காம நம்மளை பார்த்து இவன் பயப்படுறான். ஆக என்னையே நான் என்ன பண்றேன், காட்டி கொடுத்துகிறேன். விளங்குதா? இப்படிதான் அன்றைக்கும் சீடர்கள் தங்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு யூதர்களுக்கு பயந்தார்கள். ஏன் யூதருக்கு பயப்பட வேண்டும்? ஏன் யூதர்களுக்கு பயப்பட வேண்டும்? காரணம் என்னவென்றால், இயேசுவையே சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஒருவேளை அதே யூதர்கள் ஒருவேளை நம்மையும் சிலுவையிலே அறைந்து நாமும் உயிர் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுமோ என்கின்ற ஒரு பயம். ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கின்றவர்கள், ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாய் இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். பயப்பட வேண்டிய கட்டாயத்திலே நாம் எப்பொழுதும் இருக்கவே கூடாது. நம்மோடு கூட இயேசுவானவர் இருக்கின்றார் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது. நாம் தைரியமாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும்.
நமக்கு சமாதானம் கிடைக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு நம் வீட்டிலே, நம் நடுவே, நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவராய் இருப்பாரானால் நமக்கு எப்பொழுதும் சமாதானம் தான். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் தான். வாழ்க்கையில எல்லாம் கேட்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு நிம்மதி கிடைக்காதா? நிம்மதிக்காக தான் நான் எங்கெங்கயோ போய்கொண்டு இருக்கிறேன். பல மலைகளுக்கு போகின்ற, பல யாத்திரைகள் பண்றேன். காரணம், எனக்கு ஒரு நிம்மதி வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும் என்னுடைய வாழ்க்கையில. அதற்காக தான் கோயிலா நான் சுத்திட்டு இருக்கிறேன். பல கூட்டங்களுக்கு நான் போறேன் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் நீ ஓடிக்கொண்டிருந்தாலும் உனக்கு சமாதானம் கிடைக்காது. ஆனால் உனக்கு எப்பொழுது தெரியுமா சமாதானம் கிடைக்கும்? நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு சமாதானம். உனக்கு சமாதானம். நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு நீ பயப்பட வேண்டாம். நீ தைரியமாக நீ இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு துணை நிற்பாரானால், ஆண்டவர் நடுவிலே இருப்பாரானால், ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அடுத்ததாக நிகழக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். அவர்கள் மேல் ஊதினார். தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதினார். ஊதி என்ன சொன்னாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்றார். சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். பிற்பாடு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அசுத்தமான ஆவிகள் நம்மை விட்டு வெளியே ஓடி போகும். அசுத்த ஆவியான காரியங்கள் நமக்குள்ளே வரவே வராது. அசுத்தாவின் கிரியைகள் நமக்குள்ளே கிரியை செய்யவே செய்யாது. பரிசுத்தமான ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் தவறான காரியங்களை நாம் செய்யவே மாட்டோம். எப்பொழுதும் நமக்கு சமாதானம் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் எப்பொழுதும் நமக்கு சமாதானம். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் ஆல் நாம் ஊற்றப்பட்டு இருக்கின்றோம். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊதினார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அடுத்தது ஒரு அருமையான ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். என்ன அதிகாரத்தை கொடுக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 23ஆம் வசனத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்கின்றார். என்ன அதிகாரம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கின்றீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் பாவ மன்னிப்புக்காக எங்கெங்கயோ ஓடுறாங்க. ஐயோ, என் பாவம் மன்னிக்கப்படணுமே என்று யாத்திரைகள் பண்ணுகின்றார்கள். ஐயோ, என் பாவங்கள் மன்னிக்கப்படணுமே என்று சொல்லி பல கோயில்களுக்கு அவர்கள் போகின்றார்கள். ஆனால் இயேசு சொல்கின்ற ஒரு சின்ன அருமையான ஒரு ரகசியம் என்னவென்றால், உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நீ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றாயோ அவர்களுக்கு அது மன்னிக்கப்படும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாக்கியத்தை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு தேவன் கொடுக்கின்றார். இது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். இதை நிறைய பேர் புரிந்து கொள்ளாம வாழ்ந்துட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை உண்மையாகவே பெற்றுக்கொண்ட மக்களாக நாம் இருப்போமானால், நாம் எவர்களை நாம் மன்னிக்கின்றோமோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை நாம் மன்னியாக இருக்கின்றோமோ அவருடைய பாவங்கள் மன்னியாது இருக்கும். அல்லேலூயா. நீ நினைச்சா, நீ யாருடைய பாவத்தை மன்னிக்க நினைக்கிறாயோ அவங்க பாவம் மன்னிக்கப்படும். ஆனா அவங்களுடைய பாவங்கள்
மன்னியாது இருக்க கூடாது. நீ மன்னிக்காம இருந்தா அவனுடைய பாவங்கள் என்னாலும் மன்னியாது இருக்கப்படும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வல்லமை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகத்திலே தைரியமாக வாழ முடியும். நாம் யாருக்கும் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆடை வெட்டணும்னு அவசியம் இல்லை, கோழியை வெட்டணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பழங்களை கொண்டு போய் கொடுத்து, ஐயோ ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், இல்ல நிறைய பணத்தை கொடுத்து நகைகளை கொடுத்து என் பாவத்தை மன்னின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாலே போதும். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாலே போதும். இதை யார் செய்தார்? இயேசுவே தம்முடைய சீடர்களுக்கு அதை கொடுக்கின்றார். நீ இயேசுவின் சீடராக நீ இருப்பாயானால், நீ இயேசுவின் சீடராக நீ இருப்பாயானால் பரிசுத்த ஆவியை தேவனுக்கு ஊதுகின்றார். அந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யுமா? நீ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றாயோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கின்றாயோ அவருடைய பாவங்கள் மன்னியாது இருக்கும். முடிஞ்சது, தொலைச்சாம அதோட. அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நீ தைரியமாக இருக்கலாமே. ஆனா நீ உண்மை உள்ளவனாக நீ இருக்க வேண்டும். ஒரு உண்மையான தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நீ சீடராக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான காரியம், அதான் முக்கியமான காரியம். அப்படி நாம் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே அவர் ஊதுகின்றார். பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே அவர் தருகின்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். இருக்கும்போது இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல ஏதாவது ஒரு நீதிபதி ஏதாவது ஒரு தவறான செய்த காரியத்தை அவனை பார்த்து, நான் உன்னை மன்னிக்கிறப்பா, இதோட நீ தவறு செய்யாதன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா ஏதாவது நீதிபதி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீதிபதி தண்டிக்கின்றவர் தான் இருக்கிறாரே தவிர மன்னிக்கின்றவர்களாக இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நமக்கு தேவன் தருகின்ற ஒரு அருமையான ஒரு நீதிபதியான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியும். நாம் மற்றவர்களை மன்னிக்க கூடியவர்களாய் மாற முடியும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகின்றார். ஆகவே உண்மையான தேவனுடைய சீடர்களாக நாம் பயப்படாதபடிக்கு கதவுகளை பூட்டி கொண்டு வாழணும்னு அவசியமே கிடையாது. தைரியமாக நாம் இந்த உலகத்துல வாழ முடியும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் நாங்கள் எவருக்கும் பயப்படாதபடி, ஒருவேளை வரும் நாட்களிலே தேர்தல் வரலாம், யார் வந்தால் எங்களுக்கு என்ன ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் தைரியமாய் இருக்க, கதவுகளை பூட்டிக் கொண்டு பயப்படாமல் எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். யார் வந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யார் ஆட்சி செய்தால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆமாண்டவரே, உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க நீர் உதவி செய்யும். உம்முடைய சீடர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நீர் தந்து எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆண்டவரே இந்த காணிக்கை கொடுத்தவர்களை நீர் ஆசீர்வதியும். உமக்காக இந்த காணிக்கை அவர்கள் கொடுத்தார்கள் அப்பா. ஆகவே தேவனுடைய காரணம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இந்த காணிக்கையின் மூலமாக இந்த திருச்சபையின் எல்லா பரிமாறம் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் இருப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.